ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கஃபே 2 பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் போல் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஹை குவாலிட்டியாக வச்சுக்கினாங்க கைஸ். போன பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 2 சைபர் மிஷின் வாங்கி 1000 இது வச்சுருப்போம் காய்ஸ். 1000 ருபீஸ் வச்சுருப்போம். இன்னும் 2 கஸ்டமர் அந்த டைமுக்கு வந்திருந்தாங்கன்னா சவுண்டை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, நெட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சவுண்டையும் கம்மி பண்ணிட்டேன். போன எபிசோடில் இது வரைக்கும் போன எபிசோட் பார்க்காதவங்க இப்போ வரும் டக்குன்னு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கைஸ். நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். யார் அவன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இருக்கான். அப்படியே கடகடன்னு நம்மளோட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு இன்னும் ஒரு 10 ரூபாய் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இது அந்த பெக்கர் எங்கே அந்த பெக்கர் இங்கே தானே அது அங்கே போகிறான் எடா பெக்கர். Dude, there's a bomb building in your business. Give you a favor if you beat him up for me. It says family on the man's t-shirt. He always எனக்கு தெரியுமே. எங்கே அந்த மிஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாங்க. அவன் நம்மளுக்கு 100 ரூபாய் தருவான். இதோ வந்துட்டான் பாருங்க. இவன் என்னையே தான் வாடா முடிஞ்சது இருந்து என்னோடய கஃபேக்கு வந்து என்ன அடிச்சு தர்றா. வருவான் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான். கிளறி நம்மளோட ஐயோ அந்த அடிப்பானே வந்துட்டான். கரெக்டாக பேட்டை எடுத்தோன்னே எட்டி உதைக்கிற சாவுடா. இது கரெக்டாக வரும் பார்த்தீங்களா. 200 ரூபாய் தந்துருக்கோம். தேங்க்ஸ் டா பெக்கர். அப்படியே எலக்ட்ரிசிட்டி நெக்ஸ்ட் மிஷின் வந்து 100 ரூபாய் கொடுத்தோன்னா இந்த பெக்கர்கிட்ட கொடுத்தோன்னா அவன் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகாத மாதிரி ஏறுவாங்க. இது பூட்டிங் என்னமோ வந்துச்சு. இப்போ கஃபேவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு www.com இன்னும் ஒரே ஒன்று. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபுல்லாக ஆர்கேட் மிஷின் வச்சு ஓட்டிடலாம் கைஸ். ஒரே ஒரு கஸ்டமர் வந்தால் போதும். இதோ கரெக்ட் டைம் தான் இருக்குது. எங்கே அந்த பாமர் எங்கடா ஓட்டுற சாவு. இந்த எபிசோடு இவனும் யார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நெட்டை ஆஃப் பண்ணதுனால இதெல்லாம் ஆடு வராது கீஸ். நூறுரூவா ஹோபோ 2 பேரும் என்னமோ மீட்டிங் போடுறானுங்க. வந்துட்டான் தோணுங்க தீஃபு பையன். கரெக்டான உட்காந்துக்கிட்டு பாமர் வந்துட்டான். அவனோட அண்ணன் பாமர் எஸ்கேப் ஆகிறான். அவனோட தம்பியை மட்டும் அடிக்க மாட்டேன்டா, உன்னையும் அடிப்பேன்டா. தன் டெரரிஸ்ட்டு அவனோட தம்பி வந்து தீஃபு எல்லாருக்கூடா இதை போகிறான் பாருங்க. அவ்வளோதான். இப்போ சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு கஸ்டமர் 120 தான். மறந்தே போயிட்டாங்க. 200 நினச்சிக்கிட்டேன். இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர். அதுக்குள்ளார போகிறோம். ஆமாங்க, நம்ம க்ளீன் பண்ணவே மறந்து போயிட்டோம். இந்த எபிசோடில் இதே மாதிரி சைபர் கிரைம் மிஷினும் அதே மாதிரி சில பல ஒரு ஹைடெக் கம்ப்யூட்டரும் நம்ம போட்டுருவோம் கைஸ். இன்னும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 120 ருபீஸ் தர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படியே நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போய் ஆர்டர் போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ்.
நம்மக்கிட்ட கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோரி ஏசி வாங்கணும் கைஸ். அதுக்கேற்ற மாதிரி இருக்கா இல்லை. நம்மளோட கடைக்கு ஒரு பெயிண்டிங், மை கஃபே, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், கலரிங் எல்லாமே 200 தானா. நம்மளோட வால் பெயிண்டிங் இதே வாங்கிடலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, குட்டிக்கு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கேமல் தம்பி நம்ம காணும். அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. இல்லை 2 கஸ்டமர் அட்டம் டைம்லலாம் வர மாட்டேங்கிறாங்க கைஸ். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தான். நம்ம அவ்வளோ இது போட்டு வச்சுருக்கோம். 2 இது, 3ஆவது இதுவும் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. சைபர் மிஷின் 666. அப்புறமா இந்த எபிசோடில் நம்ம ஓகே நீங்கள் ரைட் ரொட்டேஷன், இது ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ரொட்டேட் ஆகுது கைஸ். இதெல்லாம் ஒன்றா தள்ளிட்டு ஓடுறான் பாருங்க. ஓகே, இந்த எபிசோடில் நம்மளோட கடையை பெருசாக்குவோம். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆஃப். கரெக்டாக உட்காரப்ப ஆஃப். பார்த்தீங்களா இந்த இதில் 2 கஸ்டமரா? ஆமாங்க. இது என்ன கைஸ்? 3 கஸ்டமர் வேறு லெவல். 622. இதே தான் கைஸ் சொன்னேன். அட்டன் டைமில் போனோன்னே இன்னொரு கஸ்டமர் வேறு லெவல். ஓகே, ஆனால் ஆகட்டும். நம்ம இப்போ நம்மளோட கடைக்கு ஒரு டெஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது. சீலிங்குக்கு நம்ம இது போடலான்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக தான் இருக்குது. அதே அவருங்கடா. ஓகே, வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்கியாச்சு கைஸ். www.com போயிட்டு நம்மளோட இதை போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டோர் ஹைடெக் கம்ப்யூட்டர்னு பாரு, CPU, அதுக்கப்புறமா ஒரு ஹைடெக் பிக்சர். இது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். நடுவில் இந்த பிஸ்னஸ் கீபோர்டு தவிர இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். ஆனால் இது வாங்கினோன்னே நல்லா இருக்கும் கைஸ். நல்லா மானிட்டர்ஸ்குள்ளார போயிட்டு ப்ரோக்ராம். ஐயோ, வீட்டில் விட்டுருமா? கேம் சேவ்டு. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 702. தான் கைஸ் கொஞ்சம் காண்டாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணிட்டோம்ல, இந்த பிக்சர் வந்துடுச்சு. ஆனால் நம்ம இருக்கிற இடத்த நம்மளால் மாற்ற முடியாது கைஸ். ஃபேமிலி கொடுத்துருந்தோன்னா நம்மளோட ஃபேமிலியில் ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. அதில் நில்லுங்களேன். போன எபிசோட்ல நான் காமிச்சிட்டேன்ல ஸ்குவிட் கேம் கஃபேவை. அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். பாமர் வந்துட்டான். சாவு. பெக்கர் போகிறான். மிஷின் இருந்ததுரா. சரி, எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கூடா. எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகக்கூடாது. காண்டாகுது இல்லை. ஓ மை காட், ஷிட். ஃபஸ்ட்டு ஒரு கிளீனர் ரோபோட்டை போடணும் கைஸ். 1549. இதுக்கே 599. இன்னும் ஒரு மவுஸு, ஒரு டெஸ்க் போடணும். மவுஸ் 800. டெஸ்க்குக்கு போயிட்டு எவ்வளோ? 7599. ஓகே கைஸ், இவ்வளோ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுற வரைக்கும் ஏஎஃப்கேல நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ்.
ஓகே கைஸ், இன்னொன்று நான் ஆட் பண்ண மறந்து போயிட்டேன். ரொம்ப நேரம் ஆக போகுது கைஸ். ஒரு ஏசி மொத்தமாக எவ்வளோ வருது? 8000. சரி கைஸ், நான் ஏஎஃப்கேலேருந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம எப்படியோ 2320 ருபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் 5000 தான் டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ எவ்வளோ வந்திருக்கோன்னா 4000 ருபீஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 3000 ருபீஸ் தாங்க கைஸ். நம்ம டக்குன்னு இந்த தீஃபை பாருங்களேன், இப்போ தான் அடித்தேன், அதுக்குள்ளே என்ன தைரியம் தெரியல. ஆனால் உதிச்சுக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம 7000 ருபீஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா மீட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ எப்படியோ 5000 வந்துட்டோம். ஃபஸ்ட்டு 2000 தான் கைஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம 6000 ருபீஸ் வந்துட்டோம். ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் தான் கைஸ். நம்ம 7000 ருபீஸ் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம 7000 ரீச் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். இல்லை கைஸ், இதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இப்போ நம்மக்கிட்ட ஒரே இடத்துலேயே மாட்டிக்கிட்டானுங்க. ஒருத்தன் எஸ்கேப் ஆகிட்டான், ஆனால் இன்னொருத்தன் இன்னும் எஸ்கேப் ஆகிட்டான். நம்ம இப்போ எவ்வளோ எல்லாம் இருக்கும்? 72 தாங்க கைஸ். நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைன்னா 7598. 6000 ருபீஸ் தேவைப்படுது கைஸ். ஓகே கைஸ், நம்ம அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே நம்ம இப்போ 7410 இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கஸ்டமர் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் கைஸ். இந்த கஸ்டமர் யாருன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், வேறு யாரும் இல்லை, நம்ம ஆக்டர், ஃபாரின் ஆக்டர் தான் வந்திருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 7006 கைஸ். இன்னும் கொஞ்சம் தான், ஜஸ்ட்டு 3 கஸ்டமர்ஸ் வந்தால் வேலை முடிந்தது. கரெக்டாக இல்லை, வாங்கிடலாம். ஆர்டர் இப்போ போட்டுடலாம் கைஸ். 3, 2, 1. வேறு லெவல் கைஸ். அப்படியே ஒரு ஏர் கண்டிஷ்னரை போட்டு விட்டுட்டு வேறு லெவலில் கைஸ். வெயிட் ஃபார் த ப்ராடக்ட் டு அரைவ். எங்கே நம்ம கேமல் சவுண்டு இருக்குது, நம்ம கம்மி பண்ணிடலாம். ஓகே, சவுண்டை கம்மி பண்ணியாச்சு. கரெக்டாக கேமரா சரி என்ன கைஸ், இவ்வளோ வேகமாக டஃப் கொடுத்து ஓடுது. நம்மளுக்கு தேவையானது கேமிங் மானிட்டர், கீபோர்டு, சேரு, இது கம்ப்யூட்டர் டேபிள் தான் கைஸ் ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வேணும். இதை நம்ம எப்படி லெஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணிவிட்டு வச்சிடலான்னு நினச்சோன்னா அப்போ தான் நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம். இப்படி கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு இங்கே வச்சோன்னா நம்மளுடைய இது இருக்கும்ல வீஸ் கிட்ட இங்கே வச்சுட்டு ஃபுல் இது நம்ம வர வச்சிடணும் வீஸ். ரொச்ச தள்ளி விடுவானுங்க தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வரேன். கொஞ்சம் டைம் ஆகுங்க சார். ஓகே கைஸ், நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே பார்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு சைபர் மிஷினிங்க, அதுக்கப்புறமா இங்கே சரியான கண்டாகுது கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம்.